திருப்பூர் மாவட்ட பூந்தோட்டம் முருகம்பாளையம் 27வது வார்டு பகுதியில் எம்.என்.எஸ். நடராஜ் அவர்கள் சொந்தமான இடத்தில் மாநகராட்சி நிர்வாகம் குப்பை கொட்டியதால் பரபரப்பு. இதைத் தொடர்ந்து மக்கள் வசிக்கும் இடத்தில் குப்பை கொட்ட மக்கள் எதிர்ப்பால் திருப்பூர் மாநகராட்சி திணறி வருகிறது. அதேபோல் பூந்தோட்டம் முருகம்பாளையம் பகுதியில் அப்பகுதி மக்கள் போராட்டம். எம்.என்.எஸ். நடராஜ் கூறியதாவது: என்னுடைய சொந்தமான இடத்தை சுமார் 40 சென்ட் இடத்தை பொதுமக்களுக்கு பயன்படுத்திக் கொள்ள விடப்பட்டிருந்தேன். அருகில் அறிவு திருக்கோயில் இருப்பதால் பொதுமக்கள் இந்த ரோட்டை பயன்படுத்தி வருகிறார்கள். சமீபத்தில் மாநகராட்சி குப்பை கழிவுகளை இங்கு கொட்டப்பட்டு வருகிறது. இது தொடர்ந்து பலமுறை புகார் தெரிவித்தும் மாநகராட்சி நடவடிக்கை எடுக்கவில்லை. இதனால் 27வது வார்டு பகுதியில் துர்நாற்றம் வீசி வருகிறது. பொதுமக்கள் இந்த ரோட்டை பயன்படுத்த முடியாமல் சிரமப்பட்டு வருகின்றனர். மாநகராட்சி நிர்வாகம் குப்பைகளை தீ வைத்து விட்டு செல்கின்றனர். சமீபத்தில் தீப்பிடித்து எரிந்தது. தீயணைப்புத்துறையினர் வந்து கட்டுப்படுத்தினர். அதன் அருகே எஸ்.பி. திருப்பூர் கேஸ் குடோன் இருக்கிறது. அப்பகுதி பொதுமக்கள் அச்சப்படுகின்றனர். இதனால் நாங்கள் நல்ல காரியத்திற்காக பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள இடத்தை அளித்தோம். ஆனால் மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் 27வது வார்டு கவுன்சிலர் ரவிச்சந்திரன் குப்பை கழிவுகளை கொட்டி வருகிறார்கள். இதை உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இப்பகுதி அனைத்து கட்சி பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் என கூறினார். எல்லாத்துக்கும் வணக்கங்க. இப்போ சமீபத்துல ஒரு வருஷமாவே இந்த இடத்துக்கு குப்பை ஓட்டுற பிரச்சனை பல முறை சொல்லி கவுன்சிலர் 27வது கவுன்சிலர் ரவிச்சந்திரன் சொல்லி பார்த்தாச்சு. இந்த குப்பையை மறுபடியும் தொடர்ந்து இந்த குப்பையில கொண்டு டம்ப் பண்ணி இந்த இருக்கிற மாடு கண்டு எல்லாம் போய் கிட்டத்தட்ட செவரே உளுந்துற மாதிரி கண்டிஷன். உள்ள வீட்லயே உட்கார முடியல. ஒரு பக்கம் கோழி கழிவுகள் எல்லாம் கொண்டு கொட்டி கிட்டத்தட்ட இந்த பக்கம் பகுதி பூராமே நாசம் பண்ணி வச்சுட்டாங்க. மக்கள் வாழ்றதுக்கு தகுதி இல்லாத மாதிரி ஆகி போச்சு. பாத்தீங்கன்னா மாடு 2 மாடு இறந்துருச்சு. இந்த மாதிரி பிளாஸ்டிக் காத்துல பறந்து 2 மாடு. இந்த இடம் என்னுடைய இது மக்கள் பயன்பாடு நடக்கிறதுக்காக அறிவுத்தூர் கோயில் கொடுத்துட்டு இது பயன்பாட்டுக்காக விட்டுருக்கிறேன். இது எந்த நகராட்சிக்கும் வேற யாருக்கும் சம்பந்தப்பட்டதோ யாருக்கும் கிடையாது. இது முழுவதும் எனக்கு பாத்தியப்பட்டதுதான். அனைவருக்கும் வணக்கம். முருகம்பாளையம் 27வது வார்டு அந்த பகுதியில் பாத்தீங்கன்னா அறிவுத்தூர் கோயிலுக்காக நம்முடைய முன்னாள் பூத்தோட்டம் சின்ன அவர்களுடைய சன்னவர்கள் அவருடைய சொந்த அதாவது வண்டி தரத்தை சொந்தமா விட்டுருந்தாரு. ஏன்னா அந்த அறிவுத்தூர் கோயிலுக்கு மக்கள் எல்லாம் போகணும் அப்படிங்கிற அடிப்படையில. அது போக அந்த பக்கம் பாத்தீங்கன்னா சிந்தன் நகர், பாலமுருகன் நகர், சிவசுப்ரி நகர் மக்கள் எல்லாம் இது வழியா கொஞ்சம் வளைகாடு ரோடு ரொம்ப இடைஞ்சலா இருந்ததுனால இதை பயன்படுத்துறதுக்காக அவரு அவருடைய சொந்த முயற்சியில அந்த முயற்சியில விட்டுருந்தாரு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா முதல்ல கொஞ்சமா குப்பையை கொட்டிட்டு இருந்தாங்க, வளைச்சிட்டு இருந்தாங்க. இப்ப இருக்க திருப்பூர் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, எல்லா பக்கமே அந்த குப்பை பிரச்சனை தான். அந்த குப்பையினால இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 குப்பையை கொடுத்து கொட்டி இந்த கோழி கழிவுகள் நிறைய இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு இந்த வீதியிலேயே போக முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய துர்நாற்றம். வீட்லயும் குடியிருக்க முடியறது இல்ல. அந்த மாடெல்லாம் அந்த குப்பையெல்லாம் சாப்பிட்டு 2 மாடு இறந்து போச்சுன்னு சொல்றாங்க. இப்படி பல பிரச்சனை இருக்குது. இதுக்கு மேயர்கள் உடைய நடவடிக்கை எடுத்து, இது மட்டும் இல்ல இந்த திருப்பூர் முழுவதும் இந்த நிலைமை தான் இப்படியே போச்சுன்னு சொல்லிச்சுன்னா எல்லா பகுதியிலும் மக்கள் ரோட்டுக்கு வர வேண்டிய சூழ்நிலை ஆயுது. அந்த சூழ்நிலையை தவிர்ப்பதற்கு இந்த 27வது வார்டுங்க திருப்பூர் மாநகராட்சி முருங்கம்பாளையம் பகுதியிலேருந்து பேசுறேங்க. இந்த மாதிரி இங்க அதிகமாக கொண்டு கழிவுகளை கொட்டி வார்டில் இருக்கிற அத்தனை கழிவுகளையும் கொண்டு இங்க கொட்டி இங்க பூரா சுகாதார கேடு ஏற்படுது. மாநகராட்சி நிர்வாகம் இதுக்கு நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. நாங்களும் பல கட்ட போராட்டங்கள் நடத்தி இருக்கிறோம். அதிமுக சார்பில் அவங்க அதை இன்னைக்கு பண்ணிடுறோம் நாளைக்கு பண்ணிடுறேங்கிறாங்க. இது வரைக்கும் ஒண்ணுமே அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கல. அவங்க மக்கள்கிட்ட தரம் பிரிச்சு குப்பையை வாங்கி அதை முறைப்படி இது பண்ணணும். இந்த வழியில இவங்க வழியை அண்ணனுடைய பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக விட்ட ரோடு. அவர் இப்போ சுகாதார கேடு ஏற்படுது, அவர் வீட்டுல இருக்க முடியலன்னு சொல்லி அவர் அடைச்சி வச்சிருக்கிறார். இந்த பக்கம் இருக்கிற மக்களால் அதுல போகவே முடியாது. அந்த அளவுக்கு இப்போ இதா இருக்குது. எல்லாமே ரோட்டை மாத்தி போறாங்க. இந்த ரோட்ல போய் அதுல போறாங்க. இப்போ இந்த பின்னாடியே கேஸ் குடோன் இருக்குதுங்க. 2 நாளைக்கு முன்னாடி தீ பிடிச்சி அது இதாச்சு ஃபயர் சர்வீஸ் அணைச்சுதுங்க. அதுக்கு உண்டான நடவடிக்கையெல்லாம் மாநகராட்சி எதுவுமே கண்டுக்கிறதும் இல்லை, எதுவும் இல்லை. அது கேட்டால் இன்னைக்கு இது பண்ணிடுவோம் நாளைக்கு பண்றேங்கிறாங்க. ஒண்ணுமே பண்றது இல்லைங்க. அதுக்கு இந்த மாநகராட்சி நிர்வாகம் இது எல்லாத்துக்கும் நடவடிக்கை எடுக்கணும். ஊர் பொதுமக்கள் சார்பிலையும் அதிமுக சார்பிலையும் நாங்கள் இதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறோம். இதுக்கு உண்டானது நடவடிக்கை சீக்கிரம் எடுக்கணும். மாநகராட்சி நிர்வாகம் இதுக்கு உண்டான மாமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் நடவடிக்கை எடுக்கணுங்க. அதான் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இப்போ மழை பெஞ்சும் கூட நிறைய துர்நாற்றம் வீசிட்டு இருக்கு. இந்த பகுதி பார்த்துட்டீங்கன்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அண்ணன் பூந்தோட்ட நடராஜன் சொல்லி அவருடைய சொந்த இடங்க. இந்த இடம் பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்காக பொதுமக்கள் சுத்தி வர்றாங்க, பள்ளி குழந்தைகள் எல்லாம் சுத்தி வர்றாங்கன்னு சொல்லி அவர் வீட்டுக்கு ஒட்டின மாதிரி இந்த பகுதியை வழி பண்ணி கொடுத்தாரு பொதுமக்கள் நலனுக்காக.
மற்றும் இந்த பொதுமக்களுக்காக நிறைய வசதிகள் இந்த பகுதியில் ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. ஆனா இந்த ரோட்டை பாத்தீங்கன்னா ஒரு சில நாட்களாக குப்பைகளை கொட்டி அந்த ரோடே ஃபுல்லா குப்பை அதிகமாயிடுச்சுங்க. நிறைய துர்நாற்றம், இங்க நிறைய பாத்தீங்கன்னா பல நோய்கள் தொற்று உண்டாகக்கூடிய வழிவகை நடந்து கொண்டிருக்குதுங்க. இந்த திருப்பூர் மாநகராட்சி உடனடியாக அந்த குப்பையை அகற்றணுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த குப்பை அகற்றாதங்காட்டி இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா ஒரு சொல்லுவாங்க ஒரு பழமொழி, உதவி செஞ்சவனுக்கே ஒவ்வொருத்தனையும் கொடுங்கிற மாதிரி அவர் அந்த ரோட்டை கொடுத்தாரு. ஆனா இன்னைக்கு குப்பையை கொட்டி பொதுமக்கள் இன்னைக்கு அந்த ரோட்டை பயன்பட முடியாம அளவுக்கு பண்ணிடுச்சு. அதனால இன்னைக்கு அந்த ரோட்டை அடைச்சிட்டாங்க. அவங்களுடைய கோரிக்கை என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா இந்த பகுதியை இந்த வீதியை சுத்தமா வச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொதுமக்களுக்கு அர்ப்பணிச்சிருக்காரு. இந்த பகுதியை உடனடியாக திருப்பூர் மாநகராட்சியும் திருப்பூருடைய மாநகராட்சி மேயரும் இப்பகுதியில் ஒரு மாமன்ற உறுப்பினரும் இந்த பகுதியை உடனடியாக குப்பையை அகற்றி இந்த பகுதியை சுத்தமா வச்சுக்கணும். முதல்ல இந்த இடத்தை கொடுத்த இந்த பகுதியில் உள்ள பூந்தோட்ட நடராஜன் அவர்களுக்கு நீங்க முதல்ல ஒரு நன்றியை தெரிவிக்கணும். இங்குள்ள அனைத்து கட்சி அனைத்து பொதுமக்கள் எல்லாரும் சார்பா நாங்க ரொம்ப கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். 27வது வார்டு கேஸ் குடோனும் பக்கத்துல இருக்குது. ஈபி லைன் நிறைய மேல போகுது. தீ வச்சு விட்டுட்டு போயிடுறாங்க. 4 நாளைக்கு முன்னால ஃபயர் சர்வீஸ் வந்து அணைச்சிருக்கிறோம். கேஸ் குடோன் நல்லா பரவுச்சுன்னா ஊரே பத்திரு. ஒண்ணுமே பண்ண முடியாத அளவுக்கு நாங்க வந்து சிரமப்பட்டுட்டு இருக்கிறோம். எங்க காம்பவுண்ட் பூரா உழுகுது, கீழே எல்லாம் உழுந்துட்டு இருக்குது. கிணத்துக்குள்ள வந்து குப்பையெல்லாம் வருது, பாம்பு வருது, பள்ளி வருது, பாம்பு நிறைய வருது வீட்டுக்குள்ளெல்லாம். எங்களால ஒண்ணுமே பண்ண முடிய மாட்டேங்குது. நாங்க வந்து இதை வந்து ரோட்டை வந்து ரோடா விட மாட்டோம். எங்க உபயோகத்துக்கு நாங்க வந்து இதை எடுத்துக்குவோம்.